ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பர்ஸை 800 மறந்துட்டீங்க, பஸ்ஸு 2 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு, கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டே வராரு, டக்குன்னு தடவி பார்க்குறீங்க, என்னையா பர்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், காசு எடுத்துகிட்டு வரல, எப்படியா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இப்படியே கண்டக்டர் எப்போ வருவார்னு பார்க்கும்போது 3 சீட்டு தள்ளி பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் நிம்மதி வரும். எப்படி வரும்? எனக்கு காசு இல்லைப்பா, கொஞ்சம் எனக்கு பதிலாக டிக்கெட் எடுத்துரு, உரிமையோடு சொல்லலாம். வெளியில் மானம் போகாது. ஐயா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்க வேண்டாம். பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஐயோ எனக்கு அப்படின்ற ஒரு சம்பவம், அங்கே பாபத்துவ சம்பவம் நடக்காமல் அந்த இடத்துல உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருப்பதால் தடுக்கப்படுகிறது. நீங்கள் மட்டும் தனியாக அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்ல போகிறீங்க? டேய் பஸ்ஸை மறந்துட்டு வந்துட்டேன்டா, நீ டிக்கெட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துரு, அவள் தானே, நீ போ உட்கார், நான் பார்த்துக்கிறேன் என்ன போகிறார் நண்பர். பர்ஸ் இல்லாமல் ஏறிய பாபத்துவ பிரச்சனை அங்கே நண்பரின் இருப்பால் உங்களுக்கு குறைஞ்சு போச்சு. அமாவாசை சந்திரன் தான், 8இல் மறைந்த சந்திரன் தான் பஸ்ஸில் ஏறினவர். செவ்வாய் பார்வை அவருடைய பாபத்துவத்தை அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஓரளவிற்கு குறைக்குது, டிக்கெட்டை வாங்கிடுது. அப்போவும் நீங்கள் கையில் டிக்கெட் இல்லாமல் இன்னொரு தட்டில் டிக்கெட் வாங்கின ஆள் தான். ஐயா இப்போ புரியுதா? இந்த அவமானம் புரியுதா? தனித்த சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ, செவ்வாயின் பார்வையில் இருந்தாலோ, 8இல் மறைந்திருந்தாலும், அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு அளவிற்கு அதாவது பக்கத்து ஸ்டாப்புக்கு டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு செவ்வாய் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் டிக்கெட்டை எடுத்த உடனே மச்சா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசு தேவைப்படுது, காசு இல்லை, அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் கூட என்ன, அந்த ஃப்ரெண்டு அப்படியே ஏற இறங்க மறப்பார்ல, உனக்கு நான் டிக்கெட்டை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் அமாவாசை சந்திரனோட நிலைமை. இந்த இடத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒளியற்ற தன்மையில் இருக்கக்கூடிய 8இல் மறைந்த சனியின் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பாபத்துவம் எந்த நிலையிலும் செவ்வாயின் இணைவாலோ செவ்வாயின் பார்வையாலோ அதிகமே படாது, மாறாக குறையும். டிக்கெட் எடுத்து கொடுக்குற ஃப்ரெண்ட் அவர். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆனான்னு ஏன் வைக்கிறேன், இஃப் பட்டுன்னு என்ன கொண்டு வரேன்னா, ஒருவேளை சனியின் பார்வை இங்கே வந்துவிட்டால் அவ்வளவும் வீட்டோ என்கின்ற ஒரு ரத்து பண்ணக்கூடிய அமைப்புகளில் வந்துடுது. இந்த இடத்துல மங்கள யோகம் செயல்படாது.